ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம குல்பிவாய் சீட்டிங் சாம்பியன் சித்ரா வந்து கைதாக இருக்கிறா. நல்லது தான் கைதாகுனது. எந்த விஷயத்துக்கு கைதாக இருக்கான்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருப்போம். அவள் சின்ன பிள்ளையில ஹெல்ப் பண்ணுறேன், அதாவது படிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், உங்களுக்கு ஜாப்புக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி எடுத்து அவள் வீட்டுக்கு கூப்பிட்டு போதைக்கு அடிமையாக்கி அவங்கள கணவருக்கு விருந்தாக்கி இப்போ கேள்விப்படுறது அவளோட பையனுக்கும் விருந்தாக்கி வீடியோ எடுத்து அதுக்கு பிறகு பிளாக்மெயில் பண்ணி நிறைய பேர்த்துக்கு கூட பாலியல் தொழிலில் ஈடுபட வைக்கிறது தான் அவளோட முழு வேலைகள். நான் ஏற்கனவே முன்னாடி வச்சு நான் இது சொல்லிட்டு தான் இருந்தேன். அது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் நினைவுபடுத்திடலாம். அப்படி இல்லைக்கு என்னோட 1 இயருக்கு மேலே உள்ள வீடியோக்கள்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் சொன்னது தான் இப்போ நடந்திருக்கு. அவள் கண்டிப்பாக இந்த ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்கான்னு எனக்கு அப்போவே தெரியும். அதனால தான் நான் அந்த டைமில் ஆணித்தரமாக அடித்து சொன்னது. அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, அந்த ஒரு காரணத்துக்கானது அவள் அரெஸ்ட் ஆகியிருக்கா. இதில் என்ன அப்படின்னாக்கா, அவளோட மகா ரொம்ப ஈடுபட்டிருக்கா. ஆனால் அவளோட மகா இப்போ வெளியே இருக்கிறதுனால அவளோட மகளை இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. கூடிய விரைவில் அவள் மகளையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிறது மாதிரி பொறுமையாக நம்ம காவல்துறை அவங்கள கண்காணித்து எடுத்து கரெக்டான டைமில் அரெஸ்ட் பண்ணியிருக்கா. நல்ல பத்தினி மாதிரி வேஷம் போடுவாவா. அதாவது கூட வீட்லேயே இது எல்லா வேலைகளும் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா இப்போ. அதாவது நல்ல மாதிரி நடித்து அவளே பண்ணுறது எல்லாமே பொறுக்கித்தனம் பண்ணுறது எல்லாமே பெத்த மகளையே கூட்டி கொடுத்தவா தானேங்க. வேற அவள் எப்படி இருப்பா நீங்களே சொல்லுங்கள். பெத்த மகளையே கூட்டி கொடுத்தவா. அதுக்கப்புறம் அடுத்த மகளை தன் மகளாட்டு அவள் ஏற்றுக்கிடுவாளா? ஊரை அவள் சொல்ல, நான் பொது சேவையில் ஈடுபடுறேன், பொது நலன் கருதி. மகளை கூட்டி விட்டவா எப்படிங்க அடுத்த வீட்டில் உள்ள பெண்களை தன் மகளாட்ட அவளுக்கு நினைக்கிறதுக்கு தோணுமா? நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரே குட்டையில் ஊறான மட்டைகள் மாதிரி இப்போ அவளோட பையன், பேர் சொல்ல விரும்பலை, அவளோட பையன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவனை இப்போ சைனா கீனான்னு சொல்லி நிறைய இடத்துல போயிட்டு அங்கேருந்து பெண்களை கூட்டிகிட்டு அதாவது இப்போ என்னன்னு தெரியுமாங்க, பெண்களை இப்போ அவங்க போர்ன் வெப்சைட் இருக்குல்ல, அந்த வெப்சைட்டில் போடுறது தனி. அதாவது சப்ளை இப்போ நிறைய சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சப்ளைகள் எல்லாமே போலீஸாரோட விசாரணையில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். இப்போ நேத்தானே கைது பண்ணியிருக்காங்க. இப்போ கஸ்டடியில் எடுப்பாங்க. கஸ்டடியில் எடுக்கக்கூடிய டைமில் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொருத்தங்களும் அதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா, அதுக்கு பின்னாடி ஒரு இஸ்லாமிய பெண்மணியும் இருக்காது தான் கேள்விப்படுறாங்க. அந்த பெண்ணையும் அநேகமாக விசாரணைக்கு அழைப்பாங்க. அந்த பெண்ணோட மச்சான், கணவர் எல்லாத்தையுமே விசாரணைக்கு அழைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது எல்லாமே ஒரே கூட்டுக்கல்வாணிகள். ஓகேவா? சரிங்க, ஒரு சின்ன ஷார்ட்டோடு முடிச்சுக்கிடுவோம். ஆக்சுவலி நான் இப்போ இருக்கிறது கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரி, புரியுதா? அவுட் ஆஃப் கண்ட்ரியில் இருக்கிறேன். நான் உங்களுக்கு மீண்டும் நான் லைனில் வரேன். உங்களுக்கு மீண்டும் வீடியோ போடுறேன். என்ன நடக்குன்னு பார்ப்போமே. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.